ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம். சர்க்கம் 1. ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போனது. ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணः இயேஷ பதமன்வேஷ்டும் சாரண சரிதே பதி. அவதாரிகை. பகவான் யாவற்றை காட்டிலும் மேலானவர் என்பதற்கு அடையாளமான எண்ணிறந்த கல்யாண குணங்கள் அவரிடத்தில் விளங்குகின்றன என்று கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் நாசம் செய்யும் சக்தி உடையவர் என்று இந்த காண்டத்தில் உபதேசிக்கப்படுகிறது. 15வது சர்க்கத்தில் ராமனை விரோதித்து கொண்டவனை, ராமனால் கொல்லத் தகுந்தவனை பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலியவர்களும் காப்பாற்ற முடியாது என்பதால் இது நன்றாக விளங்குகிறது. கிஷ்கிந்தா காண்டத்தில் மித்திரர்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்ற தர்மமும், இந்த காண்டத்தில் தூதனும் பதிவிரதையும் நடந்து கொள்ள வேண்டிய தர்மமும் சொல்லப்படுகின்றன. அல்லது முன்காண்டத்தில் சகல லோகங்களையும் ரட்சிக்க அவதரித்த மகாவிஷ்ணுவுக்கு ஆச்சாரியன் என்ற புருஷாகாரம் மத்தியஸ்தம் கிடைத்ததென்பதையும், இந்த காண்டத்தில் ஆச்சாரியன் செய்ய வேண்டிய காரியத்தையும் வால்மீகி தெரிவிக்கிறார். அதில் முதல் சர்க்கத்தில் உபதேசம் பெறத்தகுந்த சிஷ்யனை குரு தேடிப்போவது சொல்லப்படுகிறது. கோவிந்த ராஜ்யம். முன்காண்டத்தில் ஆஞ்சநேயர் மனத்தால் லங்கைக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டது. இந்த காண்டத்தில் தேகத்தாலும் அங்கே சென்றது வர்ணிக்கப்படுகிறது. தீர்த்தீயம். கிஷ்கிந்தா காண்டத்துடன் 11,000 ஸ்லோகங்கள் முடிந்தன. சுந்தரகாண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகத்தில் ததோ ராவண என்ற பதங்களில் 4வது அக்ஷரமாகிய வா என்பது காயத்ரியின் 12வது அக்ஷரம். ராவண நீதாயாக ராவணனால் கொண்டு போகப்பட்ட என்ற விசேஷணத்தால் சீதையின் சாத்வீக ஸ்வரூபம் அக்னிகுண்டத்திலும் ராஜஸ்வரூபம் பகவானுடைய வலது புஜத்திலும் என்றும் பிரியாமலிருந்தனவென்றும், தாமசரூபத்தையே ராவணன் எடுத்து போனான் என்றும் உட்கருத்து குறிப்பிடப்படுகிறது. இராமாயணத்தின் மற்ற காண்டங்களுக்கு அந்தந்த பெயர்கள் இட்டதற்கு காரணங்கள் உண்டு. பாலகாண்டம் ராமனுடைய பால்ய விற்த்தாந்தங்களையும், அயோத்தியா காண்டம் 12வது வயது முதல் 25வது வயது வரையில் அயோத்தியில் நடந்த விற்த்தாந்தங்களையும், ஆரண்ய காண்டம் தண்டகாரண்யத்தில் நடந்த வரலாற்றையும், கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தையில் நடந்த விசேஷங்களையும், யுத்த காண்டத்தில் ராமலக்ஷ்மணர்கள் வானர சைன்யங்கள் இவர்களுக்கும் ராவணாதி ராட்சசர்களுக்கும் நடந்த யுத்த விவரங்களையும், உத்தரகாண்டத்தில் ராமன் அயோத்திக்கு வந்த பிறகு நடந்த காரியங்களையும் வர்ணிப்பதால் அந்த பெயர்கள் கிடைத்தன. ஆனால் இந்த காண்டத்திற்கு சுந்தரம் என்ற பெயர் வாய்த்ததேன்? சுந்தரம் என்றால் அழகு பொருந்தினது என்று பொருள். ஆனால் மற்ற காண்டங்களின் அமைப்பு அழகு வாய்ந்ததல்லவென்று எண்ணக்கூடுமா? ஆகையால் வேறு காரணம் வால்மீகியின் மனத்தில் இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டினது, லங்கா நகரம், சந்திரோதயம், அசோகவனம், மதுவனம் முதலியவைகளின் வர்ணனை ஒப்பற்றது என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த காரணமே போதுமா? இராமாயணத்தின் தத்துவார்த்தத்தை கவனித்தவர்களுக்கு ஞானபூமியான அயோத்தியிலிருந்து ஜீவன், இந்திரியங்கள், அந்தக்கரணம், முக்குணங்கள் என்ற இவைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு சம்சார தசையில் கட்டுண்டு கிடக்கையில் பரம காருணீகரான பகவான் அதை தேடிச் சென்று மறுபடியும் தன்னில் ஜோதிக்கு சேர்த்துக்கொள்ள விரும்பி பரம குருவை அனுப்புகிறார். அந்த குருவினுடைய தரிசனம் சிஷ்யனான ஜீவனுக்கு கிடைத்ததும், பகவானுடைய கல்யாண குணங்களை அவர் ஜீவனுக்கு உபதேசித்ததும், அவர் தன்னை காப்பாற்றுவாரென்று ஜீவன் தைரியம் அடைந்ததும், தன் நிலைமையையும் துக்கத்தையும் ஜீவன் ஆச்சாரியன் மூலமாக பகவானுடைய சந்நிதியில் தெரிவித்து கொண்டதும், ஆச்சாரியன் ஜீவனுடைய நிலைமையை பகவானிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டதும் இந்த காண்டத்தில் சொல்லப்படுகின்றன. ஆகையால் அஞ்ஞானம் நீங்கி ஞான உதயமாகி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு இந்த காண்டத்தில் விதை விதைக்கப்பட்டது. ஆகையால் இது சுந்தர காண்டம் என தகும். இராமாயணம் என்ற மாலையில் நடுநாயகமான ரத்தினம் போல் ஆஞ்சநேயர் விளங்குகின்றார் என்றபடி இந்த காண்டத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரையில் ஆஞ்சநேயரே கதாநாயகன். அவருடைய பலம், பராக்கிரமம், புத்தி, மகிமை, வீரியம் முதலியவைகளே வர்ணிக்கப்படுகின்றன. சர்வசக்தனான பகவானும் அவருடைய உதவியை தேடினார் என்றும், சீதா பிராட்டிக்கே அவர் பிராணதானம் செய்தார் என்றும் சொல்லியிருப்பதாலும்
நீ செய்த உபகாரத்திற்கு நான் பதில் செய்ய சக்தியற்றவன் என்று பெருமாளும் பிராட்டியும் தெரிவிப்பதாலும் ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை சொல்லும் இந்த காண்டமே சுந்தரமானது. இராமாயண பீடிகையில் இந்த காண்டத்தில் மகிமையும் மந்திரத்தையும் விஸ்தாரமாய் சொல்லியிருப்பதை பார்க்கவும். இப்படி ஜாம்பவானால் தூண்டப்பட்ட ஆஞ்சநேயர் சாரணர்கள் சஞ்சரிக்கும் ஆகாச மார்க்கத்தில் ராவணனால் அபகரித்து கொண்டு போகப்பட்ட சீதை இருக்குமிடத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்பினார். அப்படி தேடும் விஷயத்தில் நேரும் இடையூறுகளை நீக்க அவருக்குள்ள சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது. சிஷ்யன் இருக்குமிடத்தை தேடி போகும் பரமகுருவின் சுரூபம் உபதேசிக்கப்படுகிறது. சிஷ்யன் தாபத்ரயத்தால் நொந்து தன்னை தேடி வரும் வரையில் பொறுத்திருப்பவர் குரு. சிஷ்யனுடைய துக்கத்தையும் கஷ்டத்தையும் அவனை காட்டிலும் நன்றாக அறிந்து மனமுருகி தாங்காமல் அவனை வலுவில் தேடி போய் ரட்சிக்கிறவர் பரமகுரு. கு என்ற அக்ஷரம் அஞ்ஞானமாகிய இருட்டையும், ரு என்ற அக்ஷரம் அவ்விருட்டை போக்கும் சக்தியையும் குறிக்கின்றது. அஞ்ஞானம் என்ற இருட்டை போக்குவதால் குரு என்ற பெயர் கிடைத்தது என்ற வாக்கியப்படி அஞ்ஞானத்தை போக்கும் சுவாவத்தை உடைய குரு புராதன தர்மங்களை லோகத்தார் அனுஷ்டிக்கும்படி செய்யும் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்து வந்த மார்க்கத்தை அவலம்பித்தவராய் ஞானத்திற்கு விரோதமான புத்தியை கொடுக்கும் அவிவேகத்தால் வசப்படுத்தப்பட்டு அனாதியாய் பகவானுக்கு பரதந்திரனான ஜீவன் இருக்கும் சம்சார மண்டலத்தை தேடிச் சென்றார். சீதை என்ற சப்தத்தால் ஸ்திரீ புருஷ சம்பந்தமில்லாமல் உண்டானதென்றும் ஸ்ரீலிங்கத்தால் பரதந்திரமான ஸ்வபாவத்தை உடையதென்றும் தெரிகின்றது. பகவானைத் தவிர மற்றவர்கள் ஸ்திரீயை போலவென்பதும் காண்க. சாத்வீகமான சம்பாஷணம், சாத்வீக ஸ்வபாவம் உள்ளவரிடத்தில் பிரேமை, சர்வ பிராணிகளிடத்தும் பேஷமில்லாமை, பகவானுடைய கட்டாட்சம் முதலிய குணங்கள் ஆச்சாரியனை அடைவதற்கு ஹேதுக்கள் என்றபடி இவ்வடையாளங்களால் ஜீவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அல்லது ஜீவனுக்கு பகவானை அடைவதில் ஏற்படும் முயற்சியை அறிய விரும்பினார் என்று அர்த்தமாகும். பிறரால் செய்ய முடியாத அபூர்வமான காரியத்தை செய்ய நிச்சயம் கொண்டு ஹனுமான் உயர்ந்த தலையும் கழுத்தையும் உடையவராய் பசுக்கூட்டங்களுக்கு தலைவனான காளையை போல் விளங்கினார். வைடூரிய வர்ணமுடையதால் சுத்த ஜலத்தை போல் பிரகாசிக்கும் இளம்புல் நிறைந்த மகேந்திர பர்வதத்தில் மேற்புறங்களில் சுகமாய் உலாவினார். சிறந்த புத்தியுடைய அந்த வானர சிரேஷ்டன் பட்சிகளை பயமுறச் செய்து விருட்சங்களை மார்பால் முறித்து கொண்டு அநேக மிருகங்களை அடித்து தள்ளி பூர்ண பலத்துடைய சிம்மம் போல் பிரகாசித்தார். கருப்பு, சிவப்பு, வெளுப்பு முதலிய நானா வர்ணங்களுடைய அநேக தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்ட இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய யக்ஷ கிண்ணறர்கள், அழகான கந்தர்வ பன்னக கணங்கள் அலங்கரித்து கொண்டு இஷ்டப்படி சஞ்சரிக்க பெற்று கணக்கில்லாத மத யானைகள் நிறைந்த அந்த பர்வதத்தில் ஆஞ்சநேயர் விஸ்தாரமான மடுவில் விளையாடும் கஜத்தை போல் காணப்பட்டார். பின்பு தனக்கு ஆச்சாரியரான சூரிய பகவானுக்கும் தான் கற்ற ஐந்திர வியாகரணத்தை செய்த மகேந்திரனுக்கும் தன் பிதாவான வாயு பகவானுக்கும் தனக்கு அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மதேவருக்கும் தேவயோனியில் பிறந்த பூத கணங்களுக்கும் கைகூப்பி வந்தனம் செய்து புறப்பட நிச்சயித்தார். கிழக்கு முகமாய் நின்று தன் தகப்பனான வாயு பகவானை கைகூப்பி நமஸ்கரித்து மிகுந்த சாமர்த்தியம் உள்ள மாருதி தெற்கே திரும்பி தன் ரூபத்தை வளரச் செய்தார். வானர சிரேஷ்டர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க சமுத்திரத்தை தாண்ட நிச்சயித்து ராமனுக்கு க்ஷேமம் விருத்தியாவதற்காக பர்வ காலங்களில் சமுத்திரம் பொங்குவது போல் வளர்ந்தார். அளவற்ற சரீரத்தை உடையவராய் கடலை கடக்க விரும்பி கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்தினார். அப்பொழுது அந்த மலை ஒரு முகூர்த்த காலம் வரையில் கிடுகிடென்று நடுங்கிற்று. அதிலுள்ள மரங்கள் இருந்த புஷ்பங்கள் பூமியில் சொரிந்தன. அந்த புஷ்ப வருஷத்தால் அம்மலை மறைந்து மனம் வீசி புஷ்பமலை போல் காணப்பட்டது. உத்தமமான வீரியத்தையுடைய ஆஞ்சநேயரால் அழுத்தப்பட்ட அந்த மகேந்திர பர்வதம் மத யானை மதஜலத்தை பெருக விடுவது போல் நீர்த்தாரைகளை பெருக்கிற்று. மகாபலவானான மாருதியால் பீடிக்கப்பட்டு தங்கம், வெள்ளி முதலிய நிறங்களை உடைய ரேகைகளை வெளிப்படுத்திற்று. நடுவில் கொழுந்து விட்டெறியும் அக்னியிலிருந்து புகை வரிசையாக கிளம்புவது போல் அம்மலையிலிருந்து மணச்சிலை என்னும் கற்களுடன் கூடின பாறைகள் தெரித்து விழுந்தன. இப்படி அழுத்தப்பட்ட அந்த மலையால் நசுங்கி அதன் குகைகளிலுள்ள ஜந்துக்கள் 4 புறங்களிலிருந்தும் விகாரமாக கத்தின. அந்த ஓசை பூமியிலும் திக்குகளிலும் தோப்புகளிலும் பரவி நிறைந்தது. அங்குள்ள கொடிய சர்ப்பங்கள் விஷ்ணுபாதம் போன்ற ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய படங்களை எடுத்து கோபாவேசத்துடன்
குரூரமான விஷங்களை கக்கிக்கொண்டு பாறைகளை கடிக்க அவை விஷத்தீயால் ஜொலித்து 1000 துண்டுகளாக பிளந்தன. அந்த மலையில் உள்ள விஷத்தை போக்கும் ஔஷதிகள் அந்த சர்ப்பங்களின் விஷத்தை போக்க முடியவில்லை. இந்த மலையை பூதங்கள் பிளக்கின்றன என்றெண்ணி அங்கே வசித்த தபஸ்விகள் அங்கிருந்து போனார்கள். அங்குள்ள வித்யாதரர்கள் பானபூமியில் மதுவால் நிறைந்த தங்க பாத்திரங்களையும் விலை உயர்ந்த தங்கமயமான போஜன பாத்திரங்களையும் லேஹ்யம் பக்ஷ்யம் பலவித மாம்சங்கள் எருமை தோலால் செய்யப்பட்ட கேடயங்கள் தங்க பிடிபோட்ட கத்திகள் முதலியவைகளையும் விட்டு வெண்தாமரையை போன்ற கண்கள் மதுபானத்தால் செந்தாமரையைப் போல் சிவந்த மலர்கள் சிறந்த சந்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மயங்கி ஸ்திரீகளுடன் ஆகாசத்தில் கிளம்பி போனார்கள். ஹாரங்கள் சிலம்புகள் தோல் வளை கை வளைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீகள் தங்கள் நாயகர்களுடன் வித்யாதர ஸ்ரேஷ்டர்கள் அணிமாதி அஷ்டமா மகாசக்திகளை காட்டிக்கொண்டும் ஆகாசத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது களங்கமற்ற ஆகாசத்தில் நிற்கும் மகர்ஷிகளும் சாரணர்களும் சித்தர்களும் வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் மலையை போன்ற தேகத்துடன் ஒருவராலும் தாண்ட முடியாத இந்த சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போய் ராமனையும் வானர்களையும் உத்தேசித்து பிறரால் சாத்தியமில்லாத காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்று சொல்ல கேட்டு வித்யாதரர்கள் மகேந்திர பர்வதத்தில் உப்பில்லாத வீரியத்துடன் நிற்கும் மாருதியை பார்த்தார்கள். அவர் மயிர்களை சிலிர்த்தார். பெரிய மலையைப் போல் அசைந்தார். நீருண்ட மேகத்தைப் போல் கர்ஜித்தார். அடிமுதல் நுனி வரையில் நீண்டு உருண்டு மயிர்கள் அலர்ந்த வாளை கருடன் மகாநாகத்தை பற்றி சுழற்றுவது போல் சுழற்றி உதறினார். ஆகாசத்தில் செல்வதற்கு வேண்டிய வேகத்தை வளர்க்கும் ஆஞ்சநேயருடைய வாள் சமுத்திரத்திலிருந்து கருடனால் குத்தி கொண்டு போகப்படும் பெரிய சர்ப்பத்தை போல் காணப்பட்டது. அளவற்ற காந்தியும் வீரியத்தையும் உடைய வாயுபுத்திரர் கோட்டை வாசல் தாழ்பாலை போன்ற புஜங்களை பூமியில் பலமாக ஊன்றி இடுப்பை சுருக்கி கால்களை மடக்கி புஜங்களையும் கழுத்தையும் வளைத்து தேஜஸையும் சத்துவத்தையும் வீரியத்தையும் விருத்தி செய்தார். வெகு தூரம் வரையில் ஆகாசத்தை நோக்கி தான் போகும் வழியை நிமிர்ந்து உற்று பார்த்து பிராணவாயுக்களை ஹிருதயத்தில் நிறுத்தினார். கால்களை உறுதியாக ஊன்றி காதுகளை மடக்கி கொண்டு அந்த மகாபலசாலியான வானர சிரேஷ்டன் ஆகாசத்தில் தாவும் சமயத்தில் வானர வீரர்களை பார்த்து இவ்விதம் சொன்னார். வாயு வேகமுள்ள ராமபானம் தடையில்லாமல் எப்படி போகுமோ அப்படி ராவனால் ஆளப்பட்ட லங்கைக்கு போவேன். அங்கே ஜானகியை காணாவிட்டால் அந்த வேகத்துடன் தேவலோகத்திற்கு போவேன். அங்கேயும் அவனை காணாவிட்டால் கொஞ்சம் கூட சிரமமில்லாமல் ராட்சசராஜனான ராவணனை பிடித்து கட்டி இங்கே கொண்டு வருவேன். உத்தேச காரியத்தை எப்படியாவது முடித்து கொண்டு சீதையுடன் திரும்பி வருவேன். அல்லது ராவனுடைய லங்கையும் வேருடன் பெயர்த்து இங்கே கொண்டு வருவேன் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி கவலையில்லாமல் அதிவேகமாக ஆகாசத்தில் கிளம்பி தன்னை பக்ஷிராஜனான கருடனுக்கு சமமாக எண்ணினார். பொழுது அந்த வேகத்தால் மலையில் உள்ள மரங்கள் யாவும் இலைகளுடன் 4 புறங்களிலிருந்து மேலே கிளம்பின. மதம் கொண்ட நாரைகளுடன் வளர்ந்த புஷ்பங்களால் விளங்கும் அந்த மரங்களை தன் தொடையின் வேகத்தால் இழுத்து கொண்டு ஆகாசத்தில் போனார். நெடுந்தூரம் பிரயாணம் போகும் ஒருவனை அவருடைய பிரியமான பந்துக்கள் சிறிதூரம் வரையில் சென்று வழி விடுவது போல் அந்த மரங்கள் கொஞ்ச தூரம் அவரை தொடர்ந்தன. சேனைகள் அரசனை தொடர்வது போல் அவருடைய வேகத்தால் முறிக்கப்பட்ட ஆச்சா முதலிய மரங்கள் அவரை பின்தொடர்ந்தன. மகாபர்வதம் போன்ற மாருதி புஷ்பங்களால் விளங்கும் அந்த மரங்களால் சூழப்பட்டு ஆச்சரியமாக காணப்பட்டார். மகேந்திரனை கண்டு பயந்து மலைகள் கடலில் விழுந்து மறைந்தது போல் வைரமுள்ள மரங்கள் கடலில் விழுந்து மூழ்கின. மகாமேகம் போன்ற ஆஞ்சநேயர் பல வர்ணங்களுள்ள புஷ்பங்களாலும் குருத்துக்களாலும் முட்டுக்களாலும் சூழப்பட்ட மின்மினி பூச்சுக்கள் மொய்த்த பெரிய மலையைப் போல் தோன்றினார். அவருடைய வேகத்தால் உண்டாலான சக்தி அடங்கி அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு சமுத்திரத்தில் விழுவதை பார்க்கும் பொழுது பிரயாணியை வழி அனுப்பிவிட்டு திரும்பும் மித்திரர்களைப் போல் காணப்பட்டன. அவருடைய வேகத்தால் அந்த லேசான புஷ்பங்கள் நானா வர்ணங்களுடன் சமுத்திரத்தில் தூவப்பட்டு நட்சத்திரங்களால் நிறைந்த ஆகாசத்தைப் போல் அந்த கடலை விளங்கச் செய்தன. நானா வர்ணங்கள் உள்ள அந்த புஷ்பங்களால் சூழப்பட்ட வாயுபுத்திரன் மின்னர் கொடிகளுடன் ஆகாசத்தில் கிளம்பும் மேகத்தைப் போல் பிரகாசித்தார். அவர் போகும் வேகத்தால் நாற்புறங்களிலும் இறைக்கப்பட்ட புஷ்பங்களால் நிறைந்த சமுத்திரம் அழகான நட்சத்திர கூட்டங்கள் உதித்த ஆகாச வீதி போல் காணப்பட்டது. இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு
அவர் வாயு மார்க்கத்தில் போகும் பொழுது மலை சிகரத்திலிருந்து கிளம்பும் 5 தலை நாகங்களைப் போல் தோன்றினார். தாண்டும் வேகத்தால் வரவரக்குறையும் கடலை குடித்து ஆகாசத்தை விழுங்க பார்ப்பவர் போல் காணப்பட்டார். ஆகாச மார்க்கத்தில் போகும்போது அந்த வார்டன் ஸ்ரேஷ்டனுடைய மஞ்சள் வர்ணமுள்ள வட்டமான 2 கண்களும் மின்னலைப் போலும் மலை சிகரங்களில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு ஜுவாலைகளைப் போலும் ஒரே காலத்தில் சந்திரசூரியன் உதித்தது போலும் பிரகாசித்தன. அவருடைய சிவந்த முகம் சிவந்த மூக்கின் காந்தியால் சந்தியா காலத்து சிவப்பால் பரவப்பட்ட சூரிய மண்டலத்தைப் போல் விளங்கிற்று. உயர்ந்து வளர்ந்த வால் அவர் ஆகாசத்தில் போகும் பொழுது மேலே இந்திரத்வஜம் தூக்கி கட்டப்பட்டது போல் தோன்றிற்று. வெளுத்த பற்களுடைய மாருதி சக்கரம் போல் தன்னை சுற்றி வளைத்த வாளால் மண்டலம் சூழ்ந்த சூரியனைப் போல் பிரகாசித்தார். வாலின் அடிப்பாகம் சிவந்து பிளந்த மலையில் சிவந்த தாதுக்கள் விளங்குவது போல் தோன்றிற்று. அந்த வானர சிரேஷ்டன் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது விழாப்புறங்களிலிருந்து கிளம்பும் காற்று மேகம் போல் கர்ஜித்தது. ஆகாசத்தில் வடக்கில் இருந்து தெற்கு முகமாக வாளுடன் கூடின உல்கா என்ற எரிக்கொள்ளி வேகமாக விழுவது போல் ஆஞ்சநேயர் அப்பொழுது காணப்பட்டார். நீண்ட வேகத்தை உடைய அஞ்சனா புத்திரன் வடக்கிலிருந்து தெற்கே போகும் சூரியனைப் போலவும் இறுக்கி கட்டப்பட்ட கச்சுப்பட்டியால் நீண்ட மதையானையைப் போலவும் தோன்றினார். கப்பலில் அடிப்பாகம் ஜலத்தில் மூழ்கி மேல்பாகம் ஆகாசத்தில் காணப்பட்டு பாய்களில் காற்று தாக்கி ஓடுவது போல் அவருடைய நிழல் சமுத்திரத்தில் அழுந்தி தேகம் ஆகாசத்தில் தோன்றிற்று. சமுத்திரத்தில் போகுமிடமெல்லாம் அவருடைய தொடை வேகத்தால் ஜலம் காக்கை வலிப்பு கொண்டது போல் சுழன்று கதறி நுரையுடன் காணப்பட்டது. பார்பின் காற்று வேகத்தால் மலை போன்ற அலைகளை அடித்து தள்ளி கொண்டு அந்த வானர சிரேஷ்டர் அதிவேகமாக கடலை தாண்டினார். வேகத்தின் மழைக்காற்றும் அவருடைய வேகக்காற்றும் சேர்ந்து பயங்கரமாக சப்திக்கும் சமுத்திரத்தை கலக்கி நடுங்கச் செய்தது. மலைகளை போன்ற அலைகளை இழுத்து கொண்டு போகும் அந்த ராமதூதன் ஆகாசத்தையும் பூமியையும் பிரிப்பவரை போல் தாவினார். மேரு மந்திரம் முதலிய மகா பர்வதங்களைப் போல் எழும்பும் அலைகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிறவரை போல் தாண்டி போனார். அவருடைய வேகத்தால் மேலே கிளப்பப்பட்ட கடல் ஆகாசத்தில் சரத்காலத்தில் விளங்கும் நீருண்ட மேகத்தைப் போல் காணப்பட்டது. மனிதர்கள் உடுக்கும் வஸ்திரங்களை அழித்தெறிந்தால் அவளுடைய தேகம் காணப்படுவது போல் சமுத்திரத்தில் வாழும் திமிங்கிலம் முதலை மீன் ஆமை முதலிய ஜந்துக்கள் தங்களை மூடியிருந்த ஜலம் மேலே கிளம்பினால் வெளியில் காணப்பட்டன. கடலில் வசிக்கும் மகா சர்ப்பங்கள் ஆகாசத்தில் அதிவேகமாக போகும் அந்த வானர சிரேஷ்டனை பார்த்து கருடன் என்று எண்ணி பயந்தன. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் உள்ள அவருடைய நிழல் அந்த சமுத்திர ஜலத்தில் அழகாக விளங்கிற்று. காலையில் புறப்பட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு முகூர்த்தத்திற்கு முந்தியே அக்கறைக்கு போயிருக்க வேண்டும். அந்த நிழல் சமுத்திரத்தில் அவரை தொடர்ந்து செல்லும் பொழுது வெளுத்த மேக கூட்டங்களைப் போல் காணப்பட்டது. இது நடுப்பகலில் தோன்றும். யாதொரு ஆதாரமும் இல்லாமல் வாயு மார்க்கத்தில் அந்த மகா தேஜஸ்வி பெரிய சரீரத்துடன் போகும் பொழுது இறக்கைகளை உடைய மலை ஆகாசத்தில் பறப்பது போல் இருந்தது. வேகத்தால் அவர் போகும் வழியிலுள்ள சமுத்திர ஜலம் பெரிய மலையைப் போல் சேர்க்கப்பட்டு நின்றது. பட்சிகள் பறக்கும் ஆகாசத்தில் பக்ஷிராஜனைப் போலும் வாயு பகவான் மேகக்கூட்டங்களை அடித்து கொண்டு போவது போலும் ஹனுமான் அதிவேகமாக போனார். அந்த மேகங்கள் வெளுப்பு சிவப்பு நீலம் மஞ்சள் முதலிய வர்ணங்களுடன் அதிவிசித்திரமாக விளங்கின. மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் அடிக்கடி புகுந்து வெளிப்படும் பொழுது அவர் சந்திரனைப் போல் தோன்றினார். இப்படி அதிவேகமாய் அவர் சமுத்திரத்தை தாண்டி செல்வதைக் கண்டு தேவர்களும் தானவர்களும் கந்தர்வர்களும் புஷ்பமாரி பெய்தார்கள். ராமகாரியத்தின் பொருட்டு செல்லும் அந்த வானர சிரேஷ்டனை சூரியன் உஷ்ணமான கிரணங்களால் சிரமப்படுத்தவில்லை. வாயு பகவானும் அவர் மேல் குளிர்ச்சியாய் வீசி சிரமத்தை போக்கினார். மகரிஷிகள் ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் அந்த மகாவீரியசாலியை கொண்டாடினார்கள். அந்த வானர சிரேஷ்டன் சிரமமில்லாமல் மகாவேகமாய் ஆகாசத்தில் செல்வதைக் கண்டு நாகர்களும் யக்ஷர்களும் திக்பாலர்களான பல ராட்சசர்களும் விபுதர்களும் கருடர்களும் அவரை புகழ்ந்தார்கள். அப்பொழுது சமுத்திரராஜன் இக்ஷ்வாகு குலத்தை மரியாதை செய்ய விரும்பி, இந்த வானர சிரேஷ்டனான ஹனுமானுக்கு நான் ஒத்தாசை செய்யாவிட்டால் லோகத்தில் எல்லோரும் என்னை நிந்திப்பார்கள். இக்ஷ்வாகு வம்சத்து அரசரான சகர மகாராஜனால் வளர்க்கப்பட்டேன். இவர் இக்ஷ்வாகு குல திலகரான ராமனுடைய தூதன். இவர் சிரமப்படும்படி விடுவது எனக்கு அழகல்ல. ஆகையால் இவர் சற்று நேரம் இங்கே இளைப்பாரி பிறகு அதிசீக்கிரமாய் சமுத்திரத்தை தாண்டும்படி செய்ய வேண்டும்.
என்று ஹிதமான யோசனை செய்து சமுத்திர ஜலத்தில் தங்கச் சிகரங்களுடன் மறைந்திருக்கும் மெய்னாக பருவத்தை பார்த்து, தோழா, பாதாளத்துள்ள அசுரர்கள் மேலே வராதபடி இந்திரன் உன்னை கோட்டை வாசல் தாழ்பாலை போலே இங்கு வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த மகாபலசாலிகள் மேலே வர யத்தனம் செய்கையில் அவர்களை விடாமல் பாதாள துவாரத்தை மறைத்து கொண்டு நிற்கிறாய் அல்லவா? மேலும் கீழும் 4 பக்கங்களிலும் வளரும் சக்தி உனக்குண்டு. ஆகையால் உன்னை ஏவினேன். பர்வதராஜனே, சீக்கிரம் எழுந்திரு. வானர சிரேஷ்டரான ஹனுமான் ராமகாரியத்தின் பொருட்டு ஆகாச மார்க்கமாய் உனக்கு நேராக வருகிறார். இக்ஷ்வாகு குலத்திற்கு பணிவிடை செய்ய ஆசை கொண்ட நான் இவருக்கு என்னால் கூடிய ஒத்தாசை செய்ய வேண்டியது. அந்த அரசர்களை நான் பூஜிக்க வேண்டியதல்லவா? அதே காரணத்தால் தான் நீயும் அவர்களை விசேஷமாய் பூஜிக்க வேண்டியது. அவர்களால் வெட்டப்பட்ட இந்த சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டு உன் பிராணனை காப்பாற்றி வருகிறாய் அல்லவா? மேலும் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த வாயுவின் புத்திரனான இந்த ஆஞ்சநேயருக்கு சகாயம் செய்வது உன் கடமை அல்லவா? ஆகையால் இவருக்கு தகுந்த உபகாரம் செய். நாம் உத்தேசித்த காரியம் கால தாமதமாக கூடாது. செய்ய வேண்டிய காரியத்தை தகுந்த காலத்தில் செய்யாவிட்டால் சாதுக்கள் கோபிப்பார்கள். ஆகையால் மேலே வா. ஆஞ்சநேயர் உன்னிடத்தில் இளைப்பாரட்டும். இவர் நமக்கு உத்தமமான அதிதி, பூஜிக்க தகுந்தவர், வானர சிரேஷ்டர், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ஸ்வர்ண சிகரங்களுடன் பிரகாசிக்கும் பர்வதராஜ. இவர் உன்னிடத்தில் கொஞ்சம் சிரமப்பரிகாரம் செய்து கொண்டு பிறகு அதிசீக்கிரமாய் அக்கறை சேர்வார். ஹனுமானுக்கு சீதை இடத்திலுள்ள தயையும் சீதை நாயகனை பிரிந்து லங்கையில் துக்கிப்பதையும் ஆஞ்சநேயருடைய சிரமத்தையும் யோசித்து நான் சொன்னபடி செய் என்றார். இதை கேட்டு அந்த பர்வதராஜனும் மரம் செடி கொடிகளுடன் பிரகாசமான கிரணங்களுடன் சூரியன் மேகங்களின் நடுவிலிருந்து புறப்படுவது போல் அதிவேகமாக கிளம்பினான். சமுத்திர ஜலத்தால் சூழப்பட்ட அந்த மலை உரகர் கிண்ணறர் முதலிய கணங்களால் நிறைந்த தன் தங்கச் சிகரங்களை சீக்கிரத்தில் வெளியில் காட்ட நிர்மலமான ஆகாசத்தில் சூரியன் உதிப்பது போல் அவை மேகமண்டலத்தை பிளந்து கொண்டு மேலே கிளம்பின. ஸ்வபாவம் ஆகவே அதிக காந்தியுள்ள அந்த தங்க கொடிமுடிகளால் மைனாகமலை பல சூரியர்களுடன் பிரகாசிப்பது போல் தோன்றிற்று. இப்படி தனக்கு எதிரில் தடையில்லாமல் எழுந்த அந்த மலையை பார்த்து மாருதி, இது நமக்கு நேர்ந்த முதலாவது தடை என்று நினைத்தார். அதிவேகமாக சென்று கொண்டிருந்த வாயுபுத்திரன் அளவில்லாமல் வர வர வளரும் அந்த மலையை வாயு பகவான் மேகங்களை சிதற வடிப்பது போல் தன் மார்பால் விளையாட்டாக அடித்து தள்ளினார். அதை கண்டு மைனாகம் அவருடைய வேகத்தையும் சக்தியும் அறிந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷித்தான். பிறகு மனுஷ ரூபத்துடன் அவன் தன்னுடைய சிகரத்தின் மீது ஆகாச மார்க்கத்தில் நின்று கொண்டு அந்த வழியாக செல்லும் வானர வீரனை பார்த்து மிகுந்த பிரீத்தியுடன், வானர சிரேஷ்டர், ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை செய்ய புகுந்திருக்கிறீர். என் சிகரங்களில் சற்று நேரம் இளைப்பாரும். ராமனுடைய முன்னோர்கள் இந்த சமுத்திரத்தை வெட்டினார்கள். ராம காரியத்திற்காக செல்லும் உமக்கு சமுத்திரராஜன் பூஜை செய்கிறார். உபகாரம் செய்தவனுக்கு பதில் உபகாரம் செய்வது புராதனமான தர்மம். அப்படி செய்ய விரும்பும் நாங்கள் உமக்கு கொடுக்கும் அதிதி பூஜையை நீர் பெற்று கொள்ள வேண்டும். இந்த வானர சிரேஷ்டர் 100 யோஜனை தூரம் தாண்ட உத்தேசித்து புறப்பட்டு வருகிறார். உன் தாழ்வரைகளில் சற்று இளைப்பாரி பிறகு அக்கறைக்கு போவார் என்று சமுத்திரராஜன் என்னை விசேஷ மரியாதையுடன் உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் சற்று நில்லும். என்னிடத்தில் இளைப்பாரிப்போம். என்னிடத்திலுள்ள கந்த மூலங்கள் அதிக ருசியாயும் மனத்துடனும் இருக்கின்றன. அவைகளை அங்கீகரித்து சிரமம் தீர்த்து கொண்டு பிறகு செல்வீர். நம் இருவருக்கும் வேறு விதமான சம்பந்தமும் உண்டு. அது 3 லோகங்களிலும் பிரசித்தி பெற்று பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிவேகமாக தாண்டி போகும் வானரர்களுக்குள் உம்மை முதல்வராக மதித்திருக்கிறேன். சாதாரணமான அதிதியும் விவேகி பூஜிக்க வேண்டும். உம்மை போன்ற மகானை, தர்ம ரகசியத்தை அறிந்தவன் விசேஷமாக பூஜிக்க வேண்டியதென்று சொல்லவும் வேண்டுமோ? நீர் தேவசிரேஷ்டனான வாயு பகவானுடைய புத்திரர். வேகத்தில் அவரை போன்றவர். உம்மை பூஜித்தால் அவரை பூஜித்ததாகும் என்பதை தர்மம் தெரிந்த உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆகையால் நான் உம்மை பூஜிக்க வேண்டும். வேறொரு காரணமும் உண்டோ? வேறொரு காரணமும் உண்டு. முன்பு கிருதயுகத்தில் மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு.
அவை வாயுவேக கருட வேகத்துடன் சகல திக்குகளிலும் அதிவேகமாக பறந்து போகும். அதை கண்ட தேவகணங்களும் ரிஷிகளும் சகல பூதங்களும் எங்கே இவை மேலே விழுந்து நம்மை நாசம் செய்யுமோ என்று பயந்தார்கள். அப்பொழுது தேவேந்திரன் அவைகளிடத்தில் கோபம் கொண்டு வஜ்ராயுதத்தால் அவைகளின் இறக்கைகளை துண்டு துண்டாய் வெட்டினான். பயங்கரமான வஜ்ராயுதத்தை தூக்கி கொண்டு கோப ஆவேசத்துடன் அவன் என்னிடம் வரும் பொழுது மகாத்மாவான வாயு பகவான் என்னை இந்த சமுத்திரத்தில் அடித்து கொண்டு வந்து தள்ளினார். என் இறக்கைகளுக்கு யாதொரு அபாயமுமின்றி என்னை காப்பாற்றினார். அவரை நான் பூஜிக்க வேண்டியதல்லவா? ஆகையால் உம்மையும் பூஜிக்க விரும்புகிறேன். நமக்கு இவ்விதமான சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி விசேஷ உபகாரம் பெற்ற நானும் சமுத்திரராஜனும் செய்யும் உபசாரத்தை பெற்றுக்கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். சற்று இளைப்பாரும். நாங்கள் செய்யும் உபகாரத்தை அதிதி பூஜையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு உம்மிடத்திலுள்ள பிரீதியை கௌரவியும். உம்மை பார்த்தால் எங்களுக்கு அளவற்ற ஆனந்தம் உண்டாகியிருக்கிறது என்றார். அதை கேட்டு மாருதி, பர்வதராஜனே, நீர் இப்படி சொல்வதாலேயே நான் மிகுந்த பிரீத்தி அடைந்தேன். உம்மை தரிசித்ததே எனக்கு போதும். நீர் எனக்கு செய்யும் அதிதி பூஜை இதுவே. இஷ்டப்படி நான் இங்கே தங்கவில்லை என்று கோபிக்கக்கூடாது. நான் உத்தேசித்த காரியத்தை செய்ய வேண்டிய காலம் என்னை சீக்கிரப்படுத்துகிறது. இங்கே தங்கினால் இன்று பகலுக்குள் லங்கைக்கு போக முடியாது. மேலும் வழியில் எவ்விடத்திலும் தங்காமல் போக வேண்டுமென்று வானரர்கள் இடத்தில் பிரதிஜை செய்திருக்கிறேன் என்று கையால் அந்த மலையை தொட்டு அவரால் செய்யப்பட்ட அதிதி பூஜையை அங்கீகரித்து மனமகிழ்ந்து புன்சிரிப்புடன் ஆகாச மார்க்கமாக சென்றார். சமுத்திரராஜனும் மைனாகமும் மிகுந்த பிரீத்தியுடன் அவரை பார்த்து ஆசீர்வதித்தார்கள். பிறகு ஆஞ்சநேயர் அவர்களை விட்டு வெகு தூரம் உயரக் கிளம்பி தன் பிதாவான வாயு பகவான் சஞ்சரிக்கும் மார்க்கத்தில் வந்தார். அங்கிருந்து மேலே போய் பர்வதராஜனை ஒரு தடவை பிரீத்தியுடன் பார்த்து நிர்மலமான ஆகாச மார்க்கத்தில் சென்றார். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி போவது அவருடைய அபூர்வ செயல்களில் முதலாவது. மைனாக பர்வதத்தை ஜெயித்தது இரண்டாவது. இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் மகிழ்ந்து மாருதியை கொண்டாடினார்கள். தேவராஜன் மைனாகண்டத்தில் அளவற்ற சந்தோஷமடைந்து, தங்க கொடிமுடிகளுடன் விளங்கும் பர்வத சிரேஷ்டா, இன்று நீ செய்த காரியம் அதிக ஆனந்தத்தை எனக்கு உண்டு பண்ணுகிறது. இன்று முதல் உனக்கு யாதொரு பயமும் இல்லை. உன் இஷ்டப்படி சுகமாக இரு. விஸ்தாரமான சமுத்திரத்தை தாண்டி ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது ஹனுமான் கீழே விழுவாரோ என்று பயந்தோம். ஆனால் அந்த மகாவீரன் சற்றும் பயமில்லாமல் அலட்சியமாக போகிறான். நீ அவனுக்கு நல்ல உதவி செய்தாய். ராமதூதனான ஹனுமானுக்கு நீ செய்த உபகாரம் எனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கிறது என்றான். தன்னிடத்தில் சந்தோஷத்தை பார்த்து மைனாகனுக்கு விசேஷ மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிறகு இந்திரனிடத்தில் மேலான வரங்களை பெற்று சுகமாக வசித்தான். ஹனுமான் அங்கிருந்து ஒரு முகூர்த்தத்தில் அப்புறம் சென்றார். அப்பொழுது தேவ கந்தர்வ சித்த மகர்ஷி கணங்கள் சூரியனைப் போல் விளங்குபவளும் நாகங்களுக்கு தாயுமான சுரசையை பார்த்து, இந்த வானர வீரன் வாயுபுத்திரர் மகாகாந்தியை உடையவர். இந்த ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டி ஆகாச வீதியில் போகிறார். நீ சற்று நேரம் இவருக்கு இடையூறாக இரு. கோரை பற்களாலும் நெருப்பு பொருள்களை போன்ற கண்களாலும் ஆகாசம் போல் திறந்த வாயாலும் மலை போன்ற சரீரத்தாலும் பயங்கரமான ராட்சச ரூபத்துடன் இவருக்கு எதிரில் நில். உன்னை உபாயத்தால் ஜெயிக்கிறாரா, தைரியமற்று மயங்குகிறாரா என்று இவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் மறுபடியும் பரீட்சிக்க வேண்டும் என்றார்கள். இப்படி தேவதைகளால் வேண்டப்பட்ட சுரசை சகல பிராணிகளும் கண்டு நடுங்கும் கோர ராட்சச ரூபத்துடன் கடலின் நடுவில் நின்று அந்த வழியாக ஒரு மாருதியை மறித்து, தேவர்கள் எனக்கு ஆகாரமாக இங்கே உன்னை அனுப்பியிருக்கிறார்கள். உன்னை விழுங்கப் போகிறேன். என் வாயில் நுழை என்றாள். அதை கேட்டு அந்த மகா தேஜஸ்வி கை கூப்பி வணக்கமாக தசரத புத்திரனான ராமன் தம்பி லக்ஷ்மணனோடும் பாரியை ஜானகியோடும் தண்டகாரண்யத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதியான ராவணன் என்ற ராட்சசராஜன் அவர் வேறு வேலையாக போயிருக்கையில் அவருடைய பாரியை எடுத்து போனான். கீர்த்தி வாய்ந்த அந்த சீதையினிடத்தில் என்னை தூதனாக ராமன் அனுப்பியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வசிக்கும் நீ அவருக்கு உதவி செய்ய வேண்டியதல்லவா? அல்லது சீதையை கண்டு அவளுடைய வரலாற்றை ராமனுக்கு தெரிவித்த பிறகு உனக்கு ஆகாரமாகிறேன். இது நான் செய்யும் பிரதிஜை என்றார். அப்பொழுது சுரசை, என்னை தாண்டி ஒருவரும் செல்லக்கூடாது. இது நான் பெற்ற வரம். என் வாயில் புகுந்து செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கையில் அதை லட்சியம் செய்யாமல் ஆஞ்சநேயர் போய்க் கொண்டிருந்தார். சுரசை அதை கண்டு அவருடைய பலத்தை அறிய விரும்பி,
இன்று நீ என் வாயில் நுழைந்தே அப்புறம் போக வேண்டும். இப்படி பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்று தன் வாயை விஸ்தாரமாக திறந்து வாயுபுத்திரனுக்கு எதிரில் நின்றாள். அப்பொழுது ஆஞ்சநேயர் கோபம் கொண்டு, என்னை விழுங்கும்படி வாயை விஸ்தாரமாக திற என்று 10 யோஜனை தூரம் வளர்ந்தார். சுரசை தன் வாயை 20 யோஜனை அளவு திறந்தாள். பிறகு ஹனுமான் 30 யோஜனை உயரம் வளர்ந்தார். சுரசை 40 யோஜனை தூரம் வாயை திறந்தாள். பிறகு ஹனுமான் 50 யோஜனை தூரம் வளர்ந்தார். சுரசை 60 யோஜனை உயரம் வளர்ந்தாள். ஹனுமான் 70 யோஜனை உயரம் வளர்ந்தார். சுரசை 80 யோஜனை தூரம் வாயை திறந்தாள். ஹனுமான் பிறகு 90 யோஜனை தூரம் வளர்ந்தார். அப்பொழுதும் சுரசை 100 யோஜனை தூரம் வாயை திறந்தாள். ஹனுமான் மகா புத்திமான் ஆனதால் மிகவும் விஸ்தாரமான சுரசையின் வாயில் சூக்ஷ்ம ரூபத்துடன் புகுந்து வெளியில் வர இதே சமயம் என்று நிச்சயித்து நீண்ட நாக்குகளுடன் கோரமான நரகம் போன்ற அவளுடைய வாயில் கட்டை விரலளவு தன் சரீரத்தை சுருக்கி கொண்டு சீக்கிரமாக புகுந்து வெளியில் வந்து ஜெயலட்சுமி ஜொலிக்க ஆகாசத்தில் நின்று, தக்ஷ பிரஜாபதியின் புத்திரி, உன்னை நமஸ்கரிக்கிறேன். உன் வாயில் புகுந்து வெளிப்பட்டேன். உன் வரமும் நிஜமாயிற்று. சீதை இருக்குமிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். ராகுவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசிக்கும் ஆஞ்சநேயரை பார்த்து சுரசை தன் உண்மையான ரூபத்துடன், குழந்தாய், உன் காரியம் கைகூடட்டும், சுகமாய் போய்வா, ராமனையும் சீதையும் சேர்த்துவை என்று ஆசீர்வதித்தாள். சகல பிராணிகளும் ஆஞ்சநேயருடைய 3வது அற்புதமான செயலை கண்டு அவரை கொண்டாடின. பிறகு ஹனுமான் மற்ற எவராலும் தாண்ட முடியாத வருணனுக்கு இருப்பிடமான சமுத்திரத்தை கடந்து ஆகாச மார்க்கத்தில் கருடனைப் போல் அதிவேகமாக போனார். அங்கே நீருண்ட மேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பதகர்களும் வித்யாதரர்களும் ஐராவதம் என்ற திக்கஜமும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அது பதகர்களுக்கும் உரகர்களுக்கும் வாகனங்களான சிம்மம், யானை, புலி முதலியவைகளாலும் நிர்மலமான விமானங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வஜ்ராயுதம், இடி முதலியவைகளைப் போன்ற அக்னிகளால் பிரகாசித்தது. புண்ணிய கர்மங்களால் சொர்க்கலோகத்தை அடைந்த மகான்களால் விளங்கிற்று. இவ்வுலகத்தில் ஹோமம் செய்யப்பட்ட ஹவிசை தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும் சித்திரபானு என்ற அக்னி பகவான் சஞ்சரிக்கும் வழி அதே. கிரகங்கள், நட்சத்திரங்கள், சந்திரன் முதலியவைகளால் பிரகாசித்தது. மகர்ஷி கூட்டங்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் யக்ஷர்களும் கூடுமிடம் தனித்தனியாக வகுக்கப்பட்டது. நிர்மலமானது, எங்கும் பரவியது. விஸ்வாசு முதலிய கந்தர்வர்களுக்கு இருப்பிடம், மற்ற திசை யானைகள் விளையாடுமிடம், சந்திர சூரியர்கள் செல்லும் வழி, புண்ணியஸ்தலம். இந்த பூலோகத்திற்கு மேல் மெத்தையை போன்றது, விஸ்தாரமானது, பிரம்மாவால் நியமிக்கப்பட்டது, வீரர்களாலும் வித்யாதர கணங்களாலும் நிறைந்தது. யாதொரு பற்றுமில்லாமல் இந்த வாயு மார்க்கத்தில் சகல பொருள்களையும் கவனித்து பார்த்து கொண்டு கருடனைப் போலவும் இறக்கைகளுள்ள மலையைப் போலவும் வாயுபுத்திரன் போனார். அப்பொழுது அந்த வழியிலிருந்த சிம்ஹை என்ற ராட்சசி அவர் ஆகாசத்தில் போவதைக் கண்டு நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடியவள் ஆனதால் தன் தேகத்தை வளரச் செய்து, இவ்வளவு நாளாக ஆகாரமில்லாத எனக்கு இந்த பெரிய ஜந்து வலுவில் வந்து கிடைக்கிறது என்று நினைத்து மாருதியின் நிழலை பிடித்து இழுத்தாள். அதை பார்த்து வாயுபுத்திரன், திடீரென்று யாரோ என்னை தடுக்கிறார்கள், என் பராக்கிரமம் குறைகிறது, சமுத்திரத்தில் போகும் பெரும் கப்பலை பலமாக எதிர்காற்று தாக்கி நிறுத்துவது போல் அசைய முடியவில்லை என்று மேலும் கீழும் 4 புறங்களிலும் கவனித்து பார்த்தார். சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய ஜந்து எழுந்து நிற்பதை கண்டார். உடனே சுக்ரீவனால் சொல்லப்பட்ட அற்புதமான பிராணி அதோ. இந்த விஸ்தாரமுள்ள ஜந்து மகாவீரியம் உள்ளது, நிழலை பிடித்து இழுக்கும் சக்தி உள்ளது, இதில் சந்தேகமில்லை என்று நிச்சயித்து மகா புத்திமான் ஆன மாருதி அவள் சிம்ஹை என்று அறிந்து மழைக்காலத்து மேகத்தை போல் தன் சரீரத்தை வளரச் செய்தார். அதை பார்த்து அவள் தன் வாயை பாதாளத்தை போல் திறந்து மேகக்கூட்டங்களைப் போல் கர்ஜித்து ஆஞ்சநேயரை விழுங்க வாய் திறந்து ஓடி வந்தாள். அவர் அவளுடைய தேக பிரமாணத்தையும் பெரிய முகத்தையும் திறந்த வாயையும் உயிர் நிலையையும் உற்று பார்த்து மகாபலவானும் வஜ்ராயுத்தை போன்ற வலிமை உடையவரும் ஆனதால் தன் தேகத்தை சுருக்கி கொண்டு அவளுடைய வாயில் புகுந்தார்.
பருவகாலத்தில் பூர்ணச்சந்திரனை ராகு விழுங்குவது போல் அவளுடைய வாயில் ஹனுமான் நுழைந்ததை சித்த சாரணர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். மனோவேகத்தை உடைய மாருதி அவளுடைய உயிர்நிலையை தன் கூரான நகங்களால் பிளந்துவிட்டு அவள் வாயை மூடுவதற்குள் அதிவேகமாக வெளிப்பட்டார். தன் பார்வையாலும் தைரியத்தாலும் சாதுரியத்தாலும் இப்படி அவளை வென்று மறுபடியும் முன்போல் தேகத்தை வளர்த்தார். அந்த சிம்மிகை ஹிருதயம் பிளந்து கதறிக்கொண்டு சமுத்திரத்தில் விழுந்ததை பார்த்து ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் பூதங்கள், மாருதே, பயங்கரமான காரியத்தை செய்தீர். இந்த மகா பலமுள்ள ஜந்துவை அலட்சியமாக கொன்றீர். நீர் உத்தேசித்த காரியத்தை க்ஷேமமாக முடித்து வாரும். உம்மை போல் நுட்பமான பார்வையும் தைரியமும் வஸ்துக்களின் உண்மையை அறியும் புத்தியும் திறமையும் யாருக்கு உண்டோ அவனே தன் காரியங்களில் வருத்தப்பட மாட்டான் என்று கொண்டாடினார்கள். சுரசையையும் சிம்மிகையையும் ஜெயித்த சுபசகுனத்தால் தான் உத்தேசித்து போகும் காரியம் கைகூடும் என்று சந்தோஷமடைந்து ஹனுமான் கருடனைப் போல் ஆகாச வீதியில் போனார். அக்கரைக்கு சமீபத்தில் போய் 4 பக்கங்களிலும் பார்க்கையில் 100 யோஜனை தூரத்தின் முடிவில் காடுகள் தோன்றின. ஆகாச மார்க்கத்தில் போய்க் கொண்டிருக்கையில் மரங்கள் அடர்ந்து அழகான லங்கை தீவையும் மலைய பர்வதத்தைச் சேர்ந்த காடுகளையும் கடலையும் அதன் கரையிலுள்ள சதுப்பு நிலங்களையும் அங்கே வளரும் மரங்களையும் திரிகூட மலையிலிருந்து ஆறுகள் சமுத்திரத்தில் விழும் இடங்களையும் பார்த்தார். பிறகு பெரிய மேகத்தை போல் ஆகாசத்தை மறைக்கும் தன் தேகத்தை பார்த்து, நான் இப்படி போனால் என் பெரிய தேகத்தையும் வேகத்தையும் ராட்சசர்கள் கண்டு ஆச்சரியமடைந்து என்னை யாரென்று அறிய முயல்வார்கள் என்று யோசித்து மோகம் தீர்ந்த ஆத்ம ஞானியைப் போல் தன் தேகத்தை சுருக்கி கொண்டு முன் ரூபத்தை எடுத்தார். அப்போது மகாவிஷ்ணு திரிவிக்ரம அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை அபகரித்து மறுபடியும் வாமன ரூபியாகி நின்றது போல் ஹனுமான் விளங்கினார். அழகிய அநேக ரூபங்களை எடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சத்ருக்களால் ஜெயிக்கப்படாமல் 100 யோஜனை தூரம் உள்ள சமுத்திரத்தை தாண்டி தன் பெரிய ரூபத்தையும் தான் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆலோசித்து தன் உண்மையான ரூபத்தை அடைந்தார். பெரிய மலை சிகரத்தை போன்ற அந்த மகாத்மா சிகரங்களால் சூழப்பட்ட சிகரங்கள் காணப்படாமல் ஆகாயத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றுவதும் அநேக அழகான விருட்சங்களால் விளங்குவதுமான சுவேல மலையின் சிகரத்தில் இறங்கினார். அக்கரை சேர்ந்து ஆகாச வீதியில் இருந்து கொண்டு ஆஞ்சநேயர் திரிகூட பர்வத சிகரத்தில் அமைக்கப்பட்ட லங்கையை கண்டு அதுவரையில் தரித்த ரூபத்தை மாற்றி அந்த மலையில் இறங்கி அதில் வசிக்கும் மிருகங்களையும் பட்சிகளையும் பயமுறச் செய்தார். தானவர்களாலும் பன்னகர்களாலும் நிறைந்து பெரும் அலைகளை உடைய சமுத்திரத்தை தன் பலத்தால் தாண்டி அக்கரையில் இறங்கி அமராவதியை போல் விளங்கும் லங்கையை கண்டார். சாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரம்ய மகோர்மி மாலினம் நிபத்ய தீரே ச மகோததேஸ்ததா ததர்ஷ லங்காம் அமராவதீமிவ.